ஆட்சி அமைக்கிற முயற்சியில் காங்கிரஸ் கட்சி இறங்கக்கூடாது. இந்த 400 என்கிற கனவெல்லாம் தகர்ந்து சிதறிவிட்டது. 100 தொகுதிகளில் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்பட இருக்கின்றன. அங்கே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது அவர்களுக்கு. முதலில் படுதோல்வி அடைந்திருப்பது இந்த கருத்து கணிப்புகள் தான். பாண்டே இருக்கிறாரு, அவர் ரொம்பவும் நடுநிலையாளர். 400 வராது, 370 தான். 400 வந்திருந்தால் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மாற்றியிருப்பார்கள். மறுதேர்தல் வராது, எல்லாம் மும்பை தான். வாஜ்பாய் ஜெயலலிதாவால் பட்ட துன்பம் என்ன என்பதை அவரே சொன்னார். மோடி அவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் போய்விட்டது. இனி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பார்த்துக் கொள்வார்கள். போதுமடா சாமி என்று மறுபடியும் தியானத்தை நோக்கி மோடி அவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் 1%, 2% கூடும். இன்னும் 50 அல்லது 100 வருடத்துக்குள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்றார்கள். 40 இடங்களில் வெற்றி பெறவெல்லாம் வேண்டாம், எத்தனை இடங்களில் கட்டுத்தொகையை அவர்கள் திரும்பப் பெறுகிறார்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2024ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தல்கள் முற்றிலுமாக வந்துவிடவில்லை என்றாலும் ஏறத்தாழ இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று கணிக்கக்கூடிய அளவுக்கு இப்போது முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. மதியம் 1 மணி அளவில் பெரும்பான்மையான தொலைக்காட்சிகள் சொல்லியிருக்கிற முடிவுகளில் 289 இடங்களில் பாஜக கூட்டணியும் 236 இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறக்கூடும், முன்னிலையில் இருக்கின்றன என்பதுதான். இந்த 400 என்கிற கனவெல்லாம் தகர்ந்து சிதறிவிட்டது. இந்த 289ம் குறைந்து கொண்டே இருக்கிறது. 307 வரைக்கும் போனது, 289க்கு வந்திருக்கிறது. இன்னமும் குறையலாம். காரணம், இன்னும் 100 தொகுதிகளில் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்பட இருக்கின்றன என்பதால் இந்த 1000 வாக்குகள் இப்படியோ அப்படியோ மாறக்கூடும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு 38 இடங்கள் உறுதியாகி இருக்கின்றன. விருதுநகரை பொறுத்தளவு 500 வாக்குகள் குறைகின்றன, பிறகு 500 வாக்குகள் கூடுகின்றன, சொல்ல முடியவில்லை. ஒரே ஒரு இடம் தருமபுரியில் மட்டும் பாமகவின் வேட்பாளர் கொஞ்சம் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பதுதான் செய்தி. புதுவையிலே பாஜக வெற்றி பெற்றுவிட்டது என்பதைப் போல பேசினார்கள். அங்கே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது அவர்களுக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பேச வருகிறோம் என்றால் ஒரே ஒரு செய்தி தான். நான் சன் தொலைக்காட்சியில் பேசிய அந்த செய்தியை அழுத்தமாக வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அடிப்படையாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த தேர்தலில் யார் வென்றார்கள், யார் தோற்றார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, முதலில் படுதோல்வி அடைந்திருப்பது இந்த கருத்து கணிப்புகள் தான். திட்டமிட்டு ஏறத்தாழ ஒரே மாதிரி எல்லா கருத்து கணிப்புகளும் அமைந்தன. 200 என்கிற எண்ணிக்கையே காங்கிரஸ் கூட்டணி தொடாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி 200 எல்லாம் தாண்டி வந்து பெரும்பான்மையை எட்டிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கிற அளவுக்கான அந்த நிலவரங்கள் இப்போது இருக்கின்றன. கருத்து கணிப்புகள் என்பவை வெறும் திணிப்புகளாக, திட்டமிடப்பட்ட பொய்களாக இருக்கின்றன என்பது இப்போது நமக்கு தெளிவாகி இருக்கிறது. இனிமேலெல்லாம் இந்த எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வருகிற அந்த கருத்து கணிப்புகளை பார்த்து இதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கும் போல் இருக்கிறது முடிவுகள் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். நான் சொல்ல வருகிற செய்தி, ஒருவேளை இடுபறியில் இருந்தால் கூட ஆட்சி அமைக்கிற முயற்சியில் காங்கிரஸ் கட்சி இறங்கக்கூடாது என்கிற ஒரு வேண்டுகோள் தான். நாம் சொல்வதால் அங்கே எதுவும் நடந்துவிட போகிறதா என்றால் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடாதா என்று கருதுகிற நேரத்தில் இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க முயற்சி செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். என்ன காரணம்? ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு பெரிய புல்டோசர் இல்லையா என்று தோழர் கனகராஜ் என்னோடு விவாதத்தில் தொலைக்காட்சியில் கேட்டார். அது ஆட்சி அதிகாரம் என்பது புல்டோசர் தான். ஆனால் அந்த புல்டோசர் இப்போது ஓட முடியாமல் ரிப்பேர் ஆகி கிடக்கிறது. அந்த புல்டோசரை வைத்துக்கொண்டு இனி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அவர்களின் கனவுப்படி 400 இடங்கள், அதிலும் நம் சாணக்கியா பாண்டே இருக்கிறாரே, அவர் ரொம்பவும் நடுநிலையாளர். 400 வராது, 370 தான் வரும் என்று அவர் பக்கத்திலிருந்து வாக்களித்த மாதிரி அவர் ஒரு கணிப்பு சொன்னார். எந்த கணிப்பும் எடுபடவில்லை. அப்படி 400 வந்திருந்தால் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மாற்றியிருப்பார்கள், மறுதேர்தல் வராது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த 286, 290 அதுவும் எவ்வளவு குறைந்து கடைசியாய் வந்து நிற்கிறது என்று தெரியாது.
அப்படி வருகிற போது அவர்களால் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது என்பதல்ல, அரசையே சரியாக நடத்த முடியாது. ஏனென்றால் மாநிலங்களவையிலும் அவர்களுக்கு இனிமேல் எந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் இன்னொரு வேடிக்கை இருக்கிறது. எதற்காக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடாது? அப்படி அமைத்தால் ஒரு குஜராத் அரசை போல, தேவகவுடா தலைமையிலாக இருந்த அரசை போல அது மிக விரைவில் கவிழ்ந்து அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதானே நடந்தது. அப்படித்தானே வாஜ்பாய் அப்போது ஆட்சிக்கு வந்தார் 98. ஆனால் அந்த வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசுகிற போது எனக்கு இன்னொரு பசுமையான நினைவு வருகிறது. வாஜ்பாய் ஜெயலலிதாவால் பட்ட துன்பம் என்ன என்பதை அவரே சொன்னார். ஜெயலலிதா பிரிந்து போன பிறகு அவர் குறிப்பிட்டார், இன்றுதான் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்றார். அதே போல் மோடி அவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் போய்விட்டது. இனி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் பாருங்கள், சந்திரபாபு நாயுடு ஒரு துணை பிரதமர் கேட்பார், நிதிஷ்குமார் அவர் விழுவாரா, அவர் ஒரு துணை பிரதமர் கேட்பார். போதுமடா சாமி என்று மறுபடியும் தியானத்தை நோக்கி மோடி அவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இந்த தியானம், பாவம் சரத்குமார் வேறு வீட்டில் சும்மா இருந்திருக்கலாம், அங்க பிரதட்சணம் எல்லாம் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது. அந்த துன்பத்திற்கு நாம் ஆளாகி விடக்கூடாது. அவர்களே ஆட்சி அமைக்கட்டும். இந்த கூட்டணி ஆட்சியில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன பாடுபட போகிறார்கள் என்பதை தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கான ஒரு உரிய நேரம். இதை நாம் கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் இறங்கக்கூடாது என்பதை ஒரு சாதாரண குடிமகனாக நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த தேர்தலில் இன்னொரு கூத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது. அது என்ன ஆயிற்று, எங்கே இருக்கிறது என்று நான் தேடி பார்த்தேன். கன்னியாகுமரியில் 3வது இடம் என்றார்கள். 12:30 அளவில் அந்த 3வது இடம் என்னவாக இருந்ததென்றால், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜய் வசந்த் 80,000 வாக்குகள் வாங்கியிருக்கிற போது 3வது இடம் 6,547 வாக்குகள். 80,000ம் 6,547ம் பக்கம் பக்கமாகவா இருக்கிறது? சரி, 4வது இடத்தில் இருந்த அதிமுக 6,340 வாக்குகள். 2 பேருக்கும் 200 வாக்குகள் வித்தியாசம். மறுபடியும் 1 மணிக்கு அதிமுக முன்னால் வந்தது. எனவே இதுதான் இன்றைக்கு அவர்களின் நிலைமை. அவர்கள் 32 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் 1%, 2% கூடும். இன்னும் 50 அல்லது 100 வருடத்துக்குள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்றார்கள். ஒருவேளை அது நடந்தாலும் நல்ல வாய்ப்பாக என்னை போன்றவர்கள் இன்னும் 100 வருடத்துக்கு யார் இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது. அவர்களே எத்தனை பேர் இருப்பார்கள் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது அந்த 32 லட்சம் வாக்குகளையே மறுபடியும் வாங்க முடியாது என்பது தெளிவாகிவிட்டது. இதில் ஒரு முறை ஒரு நண்பர் ஒரு செய்தியை கேட்டுவிட்டு ரொம்பவும் அச்சப்பட்டு என்னிடத்தில் சொன்னார். ஐயா, ரவீந்திரன் துரைசாமி சொல்லுகிறார், 5 இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறாரே. தஞ்சாவூர், மயிலாப்பூர் உட்பட 5 இடங்களை ராமநாதபுரம் குறிப்பிட்டு இதில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லுகிறாரே என்றார். நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். கவலைப்படாதீர்கள், நண்பர் ரவீந்திரன் துரைசாமி நல்ல மனிதர் தான், ஆனால் நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அவர் எப்போதும் திரைப்படங்களில் வருகிற வடிவேலு மாதிரி நகைச்சுவையாக பேசுகிற ஆற்றல் மிக்கவர். எனவே தான் 5 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்றார். இப்போது மயிலாடுதுறையில் அவர்களின் வேட்பாளர் 4வது இடத்தில் இருக்கிறார். இப்போது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 40 இடங்களில் வெற்றி பெறவெல்லாம் வேண்டாம். எத்தனை இடங்களில் கட்டுத்தொகையை அவர்கள் திரும்பப் பெறுகிறார்கள், எத்தனை இடங்களில் ஜாமீன் வருகிறது என்று நாம் பார்த்ததற்கு பிறகு, ஜாமீன் வந்துவிட்டால் பெரிய காரியம். நான் அதை குறைவாக சொல்லவில்லை. எனவே 40 இடங்களில் ஓரிரு இடங்களிலாவது கட்டுத்தொகையை திரும்பப் பெறுகிறார்களா, அந்த 32 லட்சம் வாக்குகளை மறுபடியும் தொட முடியுமா என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லும். நாம் அவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தேர்தல் முடிவுகள் மிக மகிழ்ச்சிகரமானவை. ஆட்சியினுடைய எல்லையை தொட்டுவிடவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். ஆட்சியின் எல்லையை போதுமான அளவுக்கு வலிமை இல்லாமல் தொடுவது சிக்கலானது. எப்போது ஆட்சிக்கு வர வேண்டும்? 350 இடங்கள் அல்லது 300 இடங்களுக்கு கூடுதலாக வெற்றி பெற்று அப்போது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நல்லது. வெளிப்படையாக நான் சொல்லலாம், இப்போது ஆட்சிக்கு கூட்டணியில் வருவது அவ்வளவு நல்லதில்லை, தனியாக வருவது தான். அப்போது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ராகுல் வந்தால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லையானால் மம்தா போன்றவர்களை எல்லாம் சமாளிப்பது மிகப்பெரிய சிக்கலாக பிற்காலத்திலே முடியும். இன்றைக்கு அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி போன்றவர்கள் முழுமையாக துணையாக காங்கிரஸுக்கு இன்றைக்கு இருக்கிற திமுக கழகம் போன்றவைகளை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்கலாம்.
இருந்தாலும் இந்த நேரத்தில் கவனமாக இருப்பதும், அதை தவிர்த்துவிட்டு எதிர் வரிசையிலே வலிமையான எதிர்க்கட்சியாக அமர்ந்து இவர்களுக்கு பாடம் கற்பிப்பதும் தான் சரியானது. அதற்கு உரிய சிறந்த நேரம் வந்திருக்கிறது. நான் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்றல்ல, அமைக்கக்கூடாது. வலிமையான எதிர்க்கட்சியாக அமைந்து அடுத்த தேர்தல் விரைவிலேயே வந்துவிடும். அதை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பார்த்துக்கொள்வார்கள். விரைவிலேயே வந்துவிடும். அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்த அந்த 400 என்கிற எண்ணை நாம் எட்டி பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதும் ராகுல் காந்தி காத்திருக்கிற பொறுமை உடையவர். அவர் என்றைக்கும் எதிலும் அவசரப்பட்டதில்லை. கட்சி தலைமை உட்பட அந்த பொறுமைக்கு பரிசு விரைவில் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.